ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டூ டூ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுனில் என்னடா பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கிடா பயணமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிறைய பேர் வீட்டில் உட்காந்துருக்கோம். அப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறவங்களுக்குலாம் ஒரு தரமான ஏர்னிங் ஆப் இருக்குது. அந்த ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த ஏர்னிங் ஆப்பில் வந்துட்டு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸை வச்சு அன்லிமிட்டடாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி, அது என்ன ஆப், அதில் எப்படி லாகின் பண்ணுறது, அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இப்போ வாங்க அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்துட்டு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் வந்துடுவீங்க. இந்த வெப்சைட்டில் வந்தோடனே குயிக் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குயிக் லாகினில் வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்துடும். அந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்து 9421 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9421 நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். இதுதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கேம்ஸில் நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் எந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தர் பாகர்னு சொல்லிட்டு ஒரு கேம். இந்த கேம் தான் இப்போ வந்துட்டு அந்தர் பாகருக்குள்ளே நம்ம போயிருக்கோம். இந்த அந்தர் பாகரில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 100க்கு 80% கண்டிப்பாக வின் பண்ணிடுவீங்க. 20% தான் உங்களுக்கு லாஸ் அமௌண்ட் வரும். 100க்கு 80% கண்டிப்பாக வின் பண்ணிடலாம் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஏ அப்படின்னா ஆட் நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அப்படின்னா ஈவன் நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு ட்ரிக்குக்காக நான் சொல்கிறேன். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. நான் ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன், அதுக்காக நான் சொல்கிறேன். ஏ வந்துட்டு ஆட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி வந்துட்டு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்னடா கான்செப்ட்டு, எப்படா நமக்கு கேஷ் கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு இங்கே அடுத்த நம்பர் 432 வந்துட்டு ஏ வரும்னு சொல்லிவிட்டு ஒரு 10 பேர் பெட் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பி வரும்னு சொல்லிவிட்டு ஒரு 20 பேர் பெட் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 பேர் பெட் கட்டின அமௌண்ட் வந்து 10 ரூபா. இங்கே 10 பேர் பெட் கட்டின அமௌண்ட் வந்து 10 ரூபா. 10 பேர் பெட் கட்டின அமௌண்ட் 10 ரூபானா 100 ரூபா வந்து ஏ மேலே கட்டியிருக்காங்க, 200 வந்துட்டு பி மேலே கட்டியிருக்காங்க. அப்போ அவன் இங்கே என்ன கலர் கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிறது தான் கொடுப்பான். ஏங்கிறது கொடுத்தான் அப்படின்னா 100 மட்டும்தான் போகும். 100 அவனுக்கு போயிடும். 100 200 அவனுக்கு லாஸ் ஆயிரும். 100 பெட் கட்டினவனுக்கு போயிடும். மீதி இருக்கிற கேஷ்லாம் கம்பெனிக்கு போயிடும். இதுதான் அவங்களோட கேமோட கான்செப்டே, ஸ்ட்ராட்டஜியே இதுதான். அந்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு 432 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் சென்டர் நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டர் நம்பர் மட்டும் பார்த்துக்கோங்க. சென்டர் நம்பர் வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்டர் நம்பர் வந்து நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. பி அப்படின்னா 2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ அப்படின்னா 1ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பினா 2, 2னா +2 அப்படின்னு போட்டு கூட்டி பாருங்கள். 3 2 5 வருது. நமக்கு வந்து ஆன்சர் வந்து 5 வருது. 5 வந்து ஆட் நம்பர். அப்போ வந்து நம்ம ஏ மேலே தான் பெட் கட்டணும். இங்கே வந்து ஏ மேலே நீங்கள் 10 ரூபா பெட் கட்டுறீங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 செகண்ட் வந்துட்டு இங்கே டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் கலர் சூஸ் பண்ணால் போதும். இப்போ வந்துட்டு நம்ம ஏ அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. டைம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ தான் வந்திருக்கு. நம்ம கான்செப்ட் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு நான் ஃபுல் ப்ராஃபிட் தான் வரும் அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்லலை. நமக்கு ஒரு லாஸும் வரும். ஆனால் நமக்கு ப்ராஃபிட் வந்து லாஸை விட கிட்டத்தட்ட அதிகமாக தான் வரும். நமக்கு 20% லாஸ் அப்படின்னா 80% நமக்கு ப்ராஃபிட் தான் வரும். ஸோ நம்பி இந்த கேமை விளாட்லாம். நம்ம சொல்கிற கான்செப்டை மட்டும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், இந்த கேமில் விளாட்லாம். இந்த கேமில் கிட்டத்தட்ட நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 ரூபா கிட்ட எடுத்திருக்கேன். இந்த கேமோட கான்செப்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடு நம்பர் வந்துட்டு 3, ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 3 + 1 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 4 அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர் வரும். சரிங்களா? ஈவன் நம்பர் அப்படின்னா பி மேலே தான் நம்ம இங்கே பெட் கட்டணும். சரிங்களா? பி மேலே வந்து நம்ம இங்கே பெட் கட்டுறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு பி தான் வந்திருக்கு.
நம்ம ட்ரிக் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்பி இந்த ஆப்பில் ஒரு 100 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட 2 வாரத்தில் தான் நான் அந்த 8000 அமௌண்ட் எடுத்தேன். நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 200 ருபீஸ் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணதில். கிட்டத்தட்ட நான் 8000 ரூபா கிட்ட எடுத்துட்டேன். நான் அந்த பேமெண்ட் ப்ரூஃபையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து 30ஆம் தேதி வந்து நான் வித்ட்ராவல் எடுத்திருக்கேன். 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 30ஆம் தேதி நான் வந்து வித்ட்ராவல் எடுத்தேன். 3000 ரூபா வித்ட்ராவல் எடுத்தேன். 60 ரூபா வித்ட்ராவல் ஃபீஸ் போக எனக்கு 2940 ரூபா வந்துட்டு எங்கள் அம்மாவோட பேங்க்கு சென்ட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான், உடனே சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இங்கே வித்ட்ராவல் எடுத்த அடுத்த செகண்ட்லேயே உங்கள் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா வித்ட்ராவல் ஆகிருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இவங்க மணி சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ட்ரஸ்டடான ஆப் தான் இது. இது வந்து நான் போன வாரம் எடுத்த வித்ட்ராவல் அமௌண்ட் பாருங்கள், 4949 ரூபா. நான் வந்து கிட்டத்தட்ட 5050 ரூபா வித்ட்ராவல் எடுத்தேன். 101 ரூபா அவங்களோட டேக்ஸோட ஃபீஸ் போக, நம்ம வித்ட்ராவல் ஃபீஸ் போக 4949 ரூபா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. 6ஆம் மாதம் 22ஆம் தேதி கரெக்டாக போன வாரம் தான் வந்துட்டு நான் இதை வித்ட்ராவல் எடுத்தேன். கிட்டத்தட்ட 2 வாரத்துலேயே நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு மேலேயே வந்துருச்சு. இதில் நீங்கள் வெறும் 10 ரூபாயே பெட் கட்டக்கூடாது. நீங்கள் நமக்கு வந்துட்டு லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி லாஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 10 ரூபா பெட் கட்டுறீங்க அப்படின்னா 10 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. 10 ரூபா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து 20 ரூபா பெட் கட்டுங்க. அந்த 20 ரூபாயும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து 40 ரூபா பெட் கட்டணும். இந்த 40 ரூபாய்க்கு மேலே போகாது. இந்த 40 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு நமக்கு அவ்வளோவா போகாது. நான் விளாண்ட வரைக்கும் எனக்கு 40 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு ஒரு 5 தாட்டியோ 6 தாட்டியோ தான் போச்சு. ஆனால் 40 ரூபாய்க்கு மேலே நமக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது. அப்படி போச்சு அப்படின்னா நீங்கள் 80 ரூபா வரைக்கும் போகலாம், தைரியமாக போகலாம். 80 ரூபாவில் உங்களுக்கு கண்டிப்பாக வின் தான் கிடைக்கும். 40 ரூபாய்க்கு மேலே போகல எனக்கு. 80 ரூபா போச்சுனாலும் நீங்கள் தைரியமாக வின் பண்ணிடலாம். அது பொறுத்த வரைக்கும் வின் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். இதில் ஒரு 200 ரூபா மட்டும், நீங்கள் 100 ரூபா இல்லை 200 ரூபா மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 100 ரூபா இல்லை 200 ரூபா மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட நான் எடுத்த மாதிரியே 8000 ரூபா கூட நீங்கள் எடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக விளாடுங்க. இதில் வந்து நான் 8000 ரூபாய்க்கு மேலேயும் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னோடய கவனக்குறைவால் வந்துட்டு நான் நிறையா மணி வந்துட்டு விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் கவனமாக அமைதியாக இருக்கிற பிளேஸில் போய் உட்காந்து கொஞ்சம் கவனமாக விளாடுங்க. கவனமாக விளாண்டிங்க அப்படின்னா இந்த லாக்டவுன்லாம் நமக்கு இது ஒரு நல்ல செல்ஃப் ஏர்னிங் ஆப்பாக தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் 30% தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க. மீதி 70% யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் எந்த மாதிரியான கண்டென்ட் போடலாம் அப்படின்னு வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான கண்டென்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே பக்கத்தில் லைக் பட்டனும் இருக்கும், அப்படியே லைக் பட்டன் தட்டி விட்டிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.